அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி குறிப்பாக மலேசியா தமிழ் நண்பர்களுக்கு என்னோட டிக்டாக் அப்புறம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க, இங்கே தென்கொரியாவுக்கு எப்படி நம்ம வரணும் அப்படின்னு. இது ஏன் குறிப்பாக மலேசியா நண்பர்கள்னால், எனக்கும் மலேசியாவுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. எங்கள் அம்மா பிறந்தது பினாங்கு பற்றவர்த்து தமிழச்சி, எங்கள் அப்பா பிறந்தது ராமநாதபுரம் பக்கா கிராமத்தில் பிறந்திருக்கிறாரு. 66 கல்யாணம் பண்ணிட்டு இங்கே சென்னைக்கு கூட்டின்னு வந்தார். ஆமாம், அதனால் எனக்கு வந்து 2 நாடு அதாவது 2 நாட்டு மக்களோட ரொம்ப தொடர்பு எனக்கு. ரெண்டுமே ரத்த உறவுகள் தான். இங்கே தென்கொரியாவுக்கு நீங்கள் வந்து டூரிஸ்ட்டாக, அதாவது நீங்கள் வந்து ட்ராவலில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதல்ல அங்கே நீங்கள் இருக்கீங்களே, இப்போது கேஎல்ல இருக்கிறீங்க மலேசியாவில், இப்போ தமிழ்நாடுனா சென்னையில் இருக்கீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே கேட்டு பாருங்கள். அங்கே ட்ராவல் ஏஜென்சி இருப்பாங்களா, அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் பேக்கேஜ் எப்படின்னு கேட்டு பாருங்கள். இப்போ ஒரு வாரம் எனக்கு தெரிஞ்சு கொரியாவுக்கு வரணும்னா ஒரு வாரம் ஒரு 8 நாள் இருக்கலாம். 2 நாள் ஜேஜு ஐலாண்டு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம ஊரை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்குது, அதாவது சவுத் ஈஸ்ட்டு. இந்த ஜேஜு ஐலாண்டு அங்கே இருக்குது கொரியாவில். அப்புறம் பூசான் ஒரு 2 நாள் போதும், அதுவும் வந்து தெற்கு தான். சவுலில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நாள் தேவைப்படுங்க. சவுலில் நிறைய இருக்குது, பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது சுற்றி. இதெல்லாம் பார்க்கணுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் ஒரு 8 நாள் தேவைப்படும் தென்கொரியாவில் சுற்றி பார்க்குறதுக்கு, சுற்றுலாக்கு. நீங்கள் பாருங்கள், முதல்ல உங்கள் ட்ராவல் ஏஜென்ட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஐடியாஸ் அவங்க கொடுப்பாங்க, ஐட்டனரிஸ் கொடுப்பாங்க, இங்கே இந்த இடத்துக்கு போகலாம், நீங்கள் எங்கெல்லாம் ஹோட்டலில் தங்கலாம் அப்படின்னு. நமக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் ஹோட்டல் இருக்குது. அதாவது ஒரு நாளைக்கு $80. இப்போது 2-3 பேர் வரீங்க, ஒரு பையன் ஒரு குழந்தையோட வரீங்க, அப்படி வந்தீங்கன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அங்கேயே வந்து செக் பண்ணலாம். கூகுள் சர்ச் பண்ணிங்களா, எல்லாமே கரெக்டாக டாட்டானு வந்துடும், எல்லாமே அந்த மாதிரி லிஸ்ட்டு வரும். ஸோ நீங்கள் அப்படி பிளான் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்களே சொந்தமாக கூட, இப்போ என்னோடய நண்பர்லாம் குடும்பத்தோடு வந்துட்டு போனார் போன வாரம். அவர் வந்து அங்கே எல்லாம் பிளான் பண்ணி எந்த பேக்கேஜ் இல்லாமல் அவரை செல்ஃபாக இந்த இடத்துல நம்ம தங்க போகிறோம்னு முடிவு எடுத்து அவர் வந்துட்டு போனார். நான் சில கைடன்ஸ்லாம் கொடுத்தேன், அவர் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. இங்கே இங்கிலீஷ் தெரிஞ்ச கார் டிரைவர்ஸும் இருக்கிறாங்க, சவுல் மெயின் சிட்டிலையும் இருக்கிறாங்க, நீங்கள் போக வேண்டிய இடத்துலையும் இருக்காங்க. இப்போ ஜேஜு போனீங்கன்னா அங்கேயே வந்து நீங்கள் ஹோட்டலே கேட்டாலும் அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க, டிரைவரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் தெரிஞ்ச டிரைவர். சரியா? சாப்பாட்டுக்கு இந்திய சாப்பாடுலாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் கிடைக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக வரலாம். குறிப்பாக ஏப்ரல் வாரம் இங்கே செரி பிளாசம், ஸ்ப்ரிங்கு. வின்டர் பார்த்தீங்கன்னா கடுமையான வின்டர் வந்து ஜனவரி, அதுதான் வந்து -10 போகும். சில இடத்துல ஸ்னோ பெய்யும், சில இடத்துல ஸ்னோ இருக்காது, ஆனால் குளிர் அதிகமாக இருக்கும். மழை காலம் வெயில் காலம்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட். ஸோ இதை பிளான் பண்ணி நீங்கள் வாங்க. சரியா? மகிழ்ச்சி.